சிஎம்க்கு அடுத்த லெவல்ல இருக்க அமைச்சர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இது அவை குறிப்புல இருந்து நீக்குறாங்க. இதுக்கு முன்னாடி லைவ்ன்றது வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட லைவ் தான். ஆனா நீங்க லைவ் போறப்போ ஒரு அவை குறிப்புல இருந்து நீக்கினாலும் அது ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிடுது. வேற ஒரு தொலைக்காட்சியில் பப்ளிஷ் ஆகிறப்போ அது வந்து அடுத்து வந்து ரீல்ஸ் கண்டென்ட் ஆயிடுது. உட்காருங்க 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 மாண்புமிகு உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. எந்த துறைக்கு யார் அமைச்சர்னு அவங்களே மறந்துடுறாங்க. பொதுப்பணித்துறையை பற்றி கேட்டால் ரமேஷ் பதில் சொல்லுவார், பள்ளிக்கல்வித்துறையை பற்றி கேட்டால் ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லுவார், நீர்வளத்துறையை பற்றி கேட்டால் போக்குவரத்துறை அமைச்சர் பதில் ரமேஷ் அவர்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அதுக்கு தான் படிடா பரமான்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க இவங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மின் கட்டணம் ஏன் உயர்துன்னு கேட்கிறாரு. பதில் சொல்ல துப்பு இல்லை உங்களுக்கு. பதில் சொல்லுங்க வாயை திறந்துன்னா. ஆனா மக்களுக்கு தெரியும் இந்த முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தான், இந்த முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ரஜினி அவர்கள். வணக்கம் சார். தாவேகாவுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் வாதங்கள்லாம் போயிருக்கு, வாதங்களை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகளை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடிய அதிகப்படியான வார்த்தைகள் வந்து அவை குறிப்பில் நீக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. வரலாற்றின் முதல் முறைன்னு சொல்லியும் பேசியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க அதை? இல்ல, முதலாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்க வரப்பட்ட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் அதுல வந்து புதுசு, அதாவது நிறைய பேருன்றதை விட ஒரு 4 பேரை தவிர்த்து மீது எல்லாருமே புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ் வச்சோம், நீங்க இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து கூட அவங்க இந்த தப்பை செய்கிறாங்கன்னா, அதுவும் அமைச்சர்கள் செய்கிறாங்கன்னா அதுதான் வேடிக்கையாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். இன்னைக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாத ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு மரியாதை கொடுக்காத பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது, அதுவும் அமைச்சர்கள், அதாவது சிஎம்க்கு அடுத்த லெவலில் இருக்க அமைச்சர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இது அவை குறிப்புல இருந்து நீக்குறாங்க. இதுக்கு முன்னாடி லைவ்ன்றது வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட லைவ் தான். ஆனா நீங்க லைவ் போறப்போ ஒரு அவை குறிப்புல இருந்து நீக்கினாலும் அது ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிடுது. வேற ஒரு தொலைக்காட்சியில் பப்ளிஷ் ஆகிறப்போ அது வந்து அடுத்து வந்து ரீல்ஸ் கண்டென்ட் ஆயிடுது. அப்போது அதாவது பேசக்கூடியவங்க ரொம்ப பார்த்து பேசக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வராங்க. நீங்க தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்துறது என்ன எதுக்குன்னா வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் தேவையில்லாத ஊழல்ன்றது, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத பேசக்கூடாது. அமைச்சர் கீர்த்தனா பேசுறப்போ தகவல் இருக்கு, நீங்க வந்து ஆதாரத்தோட சொல்லுங்கன்னு அவங்க பேசுறாங்க. வெளியே பேட்டி கொடுக்குறப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு ரீலே ஒரு ஆதாரம் தான்றாங்க. அதாவது எந்த உலகத்துல ரீல் ஆதாரமா எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க பேசக்கூடிய ரீலே அதுக்கு ஒரு ஆதாரம் தானே சார். 1 லட்சம் கோடி உள்ள வந்திருக்குன்றீங்க. எப்படிங்க வந்துச்சுன்னா, நான் ரீல்ஸ் போட்டே உள்ள வர வச்சேன், எனக்கு ரீல்ஸே ஒரு இன்விடேஷன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உள்ள வந்த உடனே எங்களுக்கு ஆதாரத்தை காட்டுங்கன்னா, வெளியே போயிட்டு ரீல்ஸ் ஆதாரம் என்று பேசக்கூடிய இந்த அமைச்சர்கள் உள்ள வந்தோடனே ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி பேசுவதையெல்லாம் பார்க்க முடிகிறது. ரமேஷ் அவர்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அதுக்கு தான் படிடா பரமான்னு சொன்னா படிக்க மாட்டாங்க இவங்க. அங்க போயிட்டு எங்க முதலமைச்சர் வர்றப்போ எதிர்கட்சி தலைவர் எப்படி உட்கார்ந்து இருக்கலாம்னு மாண்புமிகு அமைச்சர் சாமி அமைச்சர் ரமேஷ் அவர்களே, நீங்க உங்க முதலமைச்சர் உங்களுக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு உங்களை அமைச்சர் ஆக்கியிருக்காரு. நீங்க எழுந்து நில்லுங்க, இல்ல நின்றுண்டே கூட இருங்க, யார் கேட்க போறா? எங்க எதிர்கட்சி தலைவர் உத்தரவு போறதுக்கு நீங்க ஆள் கிடையாது. அதாவது ஒரு சட்டமன்றத்திற்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. சட்டமன்றத்திற்கு தலைவர் சபாநாயகர் வரும்போது முதலமைச்சர்ல இருந்து எதிர்கட்சி தலைவர் எல்லா அமைச்சரும் எழுந்து நிக்கணும். இதுதான் மரபு. நீங்க எதிர்கட்சி தலைவர் வந்து அங்கே போட்டோ ஷூட்டுக்காக இங்கேயும் அங்கேயும் நடந்து போயிருப்பார். அவர் நடந்து போறப்பலாம் எழுந்து நிக்கணும்னு அவசியம் கிடையாது. முதலமைச்சர் வராரு, அது ஒரு நல்ல ஒரு மரபு தானே. அது வணக்க வைக்கிறதோ ஏஞ்சி நிக்கிறதோ எனக்கு அவசியம் இல்லைன்ற. நீங்க அதுதான் ஒரு டைம் வந்து உட்கார்றப்போ உனக்கு வச்சா பரவாயில்ல. நீங்க எழுந்து போய் போட்டோ ஷூட்டுக்காக அங்கே ஏதாவது போட்டோ கிடைக்குமா, அந்த லாஸ்ட் வரையும் அங்க இருக்க ஒரு அமைச்சர் கேட்டாராம், பாதி வரையும் வந்துட்டு போயிடுறீங்க, மீதியில தான் நாங்க இருக்கிறோம், வந்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கு வணக்கம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்க வந்து போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர் எந்த நிற்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவரோட வேலை கிடையாது. அது அதெல்லாம் புரிஞ்சுன்னு பேசணும். அமைச்சர் ராஜ்மோகன் அவர் இங்க என்னன்னா ஒரே ஒரு குழப்பம், எந்த துறைக்கு யார் அமைச்சர்னு அவங்களே மறந்துடுறாங்க. பொதுப்பணித்துறையை பத்தி கேட்டா ரமேஷ் பதில் சொல்லுவாரு, பள்ளிக்கல்வித்துறையை பத்தி கேட்டா ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லுவாரு, நீர்வளத்துறையை பத்தி கேட்டா போக்குவரத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவாரு. அமைச்சரவை கேபினெட் அப்படிங்கிறது கூட்டு நடவடிக்கை அப்படிங்கிறதா. இப்ப சில துறை அமைச்சர்கள் பதில் தெரியல அப்படின்னா அது இன்னொரு துறை அமைச்சர் பதில் சொல்றது அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணுதான். கடந்த காலம் உங்க துறையை பத்தி உங்களுக்கே தெரியலையே, நீங்க பதில் வந்து அதாவது ஆரோக்கியமான விமர்சனத்துக்கு பதில் வைக்கல, என்னென்னவோ எழுந்து உளர்னு இருக்கீங்க. உளர்றதுக்கான இடம் சட்டமன்றம் கிடையாது.
நீங்க அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இன்னும் வந்து தேவையில்லாத விஷயம், அதாவது ஒருத்தரை வந்து ஒரு தலைவரை வந்து எப்படியெல்லாம் பேசக்கூடாது, பொதுவெளியில் எப்படி பேசக்கூடாது என்பதற்கு உதாரணம் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். இன்னைக்கு நிர்மல்குமார் இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறார். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாமான்றது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க வந்து பேசுறப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மின் கட்டணம் ஏன் உயர்துன்னு கேட்கிறாரு, பதில் சொல்ல துப்பு இல்லை உங்களுக்கு, பதில் சொல்லுங்க வாயை திறந்துன்னா கரூர் கம்பெனின்றது அதெல்லாம் வந்து பேசலாம். அந்த மாதிரி வார்த்தையை பேசலாமா? ஃபர்ஸ்ட் உங்களை கூட தான் நீங்க வந்து அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, நீங்க கரூர் எம்எல்ஏ இல்லையா, கோயம்புத்தூரா தொகுதி மாட்டீங்களா அப்படின்றாரு. நானும் நினைச்சேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பாஜகவான்னு, போன வருஷம் யோசிச்சேன் அதிமுக, இந்த வருஷம் யோசிச்சா தாவேகா. வருடத்திற்கு வருடம் அவராவது தொகுதி மாறி நின்றார் ஒரே கட்சியில, வருடத்திற்கு வருடம் பல கட்சி மாறிய பலப்பட்டறை நிர்மல்குமார் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து அந்த மாதிரி வார்த்தையை பேசுவதற்கு எந்த தகுதி இல்லாத நபர். நீங்க கரூர் கம்பெனி எல்லாம் வந்து அந்த மாதிரி வார்த்தை சட்டமன்றத்தில் பேசுறீங்க, நீங்க ஸ்டேஜ் போடுங்க, ஸ்டேஜ் போட்டு பேசுங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எங்க வந்து ட்ரௌசர் போட்டு வந்தீங்கன்னா ஊருக்கே தெரியும். எதுக்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானே நிர்மல்குமார் பார்த்து சங்கி அப்படின்னு சொல்ற வார்த்தைலாம் அது எதுக்கு வருது? நீங்க கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஐயோ நான் வந்து அதை மன்னிச்சிடறேன் அப்படின்னா அதுவும் அவர் சொல்றாரு, சங்கி அமைச்சர் அவரும் வந்து வாயை தவறி சொல்லிட்டாரு, அதனால அவர் சொல்றாரு. நீங்க உடனே அதுக்கு 5 மணி நேரம் யாரு பாத்ரூம்ல இருந்தது அப்படி எல்லாம் பேசுனீங்க. அப்ப பாத்ரூம் எட்டி பாக்குறதா நிர்மல்குமாருக்கு வேலையா? நிர்மல்குமார் அமைச்சர் பதவி கொடுத்துருக்குது, யார் எத்தனை மணி நேரம் பாத்ரூம்ல இருக்காங்கன்னு பாக்குற வேலை தானா? இதெல்லாம் வந்து நாகரிகமான நீங்க வந்து பேசணும். அவர் நாகரிகமா பேசுறாரு, சங்கீத்தோட தப்பு இல்லையே. நீங்க அப்படியே நீங்க புனிதரா என்ன? பிஜேபி பக்கமே போகாது வந்துட்டீங்களா? RSSல இருந்து வந்த ஆள் தானே நீங்க? அப்ப RSSல இருந்தீங்கன்னா நீங்க வந்து சங்கி கிடையாதா? நீங்க எடுக்கிற ஒரு முயற்சியுமே இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. சட்டமன்றத்தில் நான் வன்னி அரசு பேசுறாரு, மோடி அமித்ஷா பேசின உடனே உக்காருங்கன்றீங்க. அதை வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கணும்னு ஆதவர்ஷனா சொல்றாரு. இன்னைக்கு மோடின்னா எங்களுக்கு எதிர்ப்பு, அமித்ஷா எங்களுக்கு எதிர்ப்புன்னு ஒரு வார்த்தை பேசுனீங்களா? அமித்ஷா வந்தோடனே அங்க போய் பம்பின்னு போய் நிக்கிறாரு முதலமைச்சர். உங்களுடைய சாயம் வந்து வெளுக்குது. இப்போ பம்பன்னு சொல்ல வேணாம், அவரு தென் மாநில முதலமைச்சர் கூட்டம் கூடும்போது துணைத் தலைவராக இருக்க பம்பனாருன்னு நான் ஏன் சொல்றேன்றதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நோ டிலிமிட்டேஷன், என்ன அங்க போயிட்டு ஃபேர் டிலிமிட்டேஷன்றீங்க? நோ டீலிமிட்டேஷன் சொன்னீங்களா இல்லையா? இப்போ ஏன் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறுறீங்க? ஃபேர் டீலிமிட்டேஷன் ஏன் கேட்குறீங்க? அப்போ அமித்ஷாவை பார்த்தனோடனே, அமித்ஷாவை சந்திச்சோடனே பயத்துல பம்புறாரா இன்னைய முதலமைச்சர்? அதனால இவர்கள் வந்து ஆட்சியாளர்கள், ஆட்சி செய்யணும், உங்களுக்கு வந்து பீப்புள் மேண்டேட் 108, இன்னைக்கு 107 இருக்கீங்க. ஏதோ அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், விசிகா போன்ற கட்சிகளால் இன்னைக்கு உங்களோட வண்டி ஓடுது. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு பெரும் பொறுப்பு கொடுத்துக்கிறாங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியை எப்படி செயல்படுறது, ஆரோக்கியமான ஒரு பாலிடிக்ஸை எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்கணும். அதை பார்க்காத அநாகரிகமாக பேசுறது, வெளியே வந்து நான் யார் தெரியுமா, தைரியம் இருந்தா நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் எதுக்கு சார் தைரியம் இருந்தால் யாரும் தைரியம் இல்லாமல் வந்து உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து பேசலாமா? நீங்கள் 59 பேர், நாங்கள் இங்கே இந்த சைடு எத்தனை பேர் தெரியுமா, நாங்கள் எந்திரிச்சுன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் ரவுடிசம் சார். நீங்கள் ஒரு அமைச்சருக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. நீங்க எந்திரிச்சு நின்னா நாங்க எந்திரிச்சு நின்னா என்னவா இது வரீங்களா அப்படின்னு பேசுறதெல்லாம் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசுறதுன்றது அநாகரிகத்தின் உச்சம். அது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது சபாநாயகர், அதாவது அதிக முறை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது எதிர்கட்சிகளுடைய பேச்சு கிடையாது, ஆளுங்கட்சியினுடைய பேச்சு. ஒருத்தர் அங்கிருந்து பேசுறாரு, ரஞ்சித்னு ஒருத்தர், அவர் வந்து அமைச்சரா, அதாவது அவர் அமைச்சர்ன்றதே சட்டமன்றமே அன்னைக்கு தான் பார்த்துருக்கோம், வனத்துறை அமைச்சரா, அவர் எழுந்து பேசுறாரு. இங்க வந்து எங்க தலைவர் வந்து பேரை சொல்லி ஆக்ரோஷமா பேசுறாரு. ஊழல்னாங்க, நான் ₹1 கொடுக்காத ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சில பேருடைய வாழ்க்கை வரலாறை பேசினால் அதாவது பார்க்குற நேயர்களுக்கே வந்து இப்படியெல்லாம் வாழ்க்கை வரலாறு இருக்கு. இன்னைக்கு பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகருடைய ஓட்டுநராக இருந்தவர் இந்த ரஞ்சித். ஓட்டுநராக இருந்து அண்ணன் OPS அவர்கள் தனி அணியாக பிரிகிற போது அண்ணன் OPS அணியிலிருந்து பணியாற்றியவர். அதற்கு பிறகு பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு புது கட்சியை தொடங்குறார். அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக போனவர் இந்த ரஞ்சித். தேர்தல் அறிவிப்பு வருது, வேட்பாளர் பட்டியலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் அந்த கட்சியில தாவேகா கட்சியில சேர்ந்து சீட்டு வாங்கி ஜெயிச்சு இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்கிறாருன்னா, அதாவது அண்ணன் OPSக்கும் துரோகம் செஞ்சுட்டு, அண்ணன் இது பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கும் துரோகம் செஞ்சுட்டு பல கட்சி மாறி வந்து சீட்டு வாங்கி ஜெயிச்ச ரஞ்சித் அவர்கள் எங்கள் தலைவரை பற்றி பேரை சொல்லி பேசுறதுக்கு அவருக்கு அருகது இல்லை. அதே மாதிரி ஊழல் எங்க தலைவர் யார் தெரியுமா? உங்க தலைவர் என்னைக்கு உங்க தலைவர்? அதான் வேட்பாளர் பட்டியலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தலைவர், 4 மாசமா அவங்க தலைவர். அவர் அப்படியே ரஞ்சித் வந்து பிறந்த உடனே அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தையே விஜய் தான். அவர் வந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் ஊறி போய் வந்திருக்கிறார். அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் எதுக்கு? ஒருத்தரை பத்தி பேசணும்னா பல பேசலாம். அதனால அடக்கி வாசிக்கணும். அமைச்சர்கள் வந்து
நாகரிகமா பேசணும். பழம்பெரும் தலைவர்களை பத்தி தாவேக சைட்ல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திமுகவோட எம்எல்ஏக்கள் தான் ஒருமையில பேசுறாங்க, கை தூக்கி பேசுறாங்க, பின்னாடி சீட்ல இருந்து முன்னாடி வராங்க, அவங்க வந்து சரியா நடந்துக்கிறாங்கன்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல. நீங்க எது பேசினாலும் அப்படியே கையை கட்டிட்டு 2013 தலைவா படம் வர்றப்போ அம்மையார் வீட்டு முன்னாடி போய் இன்றைய முதலமைச்சர் வந்து நின்னா இருப்பாருங்க. அம்மா நீங்கள் தயவு செய்து தலைவா படத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு போய் நின்னா இருப்பாருங்க. இந்த மாதிரி கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் திமுக காரனுக்கு கிடையாது. நாங்கள் ஏங்க நிற்கணும்? நீங்கள் பேசுனா கம்முன்னு உட்காந்து இருப்போமா? நீங்கள் எதுனாலும் பேசின்னு போவீங்க, எதுனாலும் நீங்கள் பேசலாம். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருக்கணும். அருண்ராஜ் பேசுகிறாரு, ஊழல்லே ஊறி போனவர்களை மாற்றி இன்றைக்கு ஊழல் இல்லாத லஞ்ச லாவண்யங்கள் இல்லாத ஆட்சியாக மாறி இருக்கிற எங்கள் தலைவர்ன்றார். ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்கிறப்போ எதுக்கு உங்களுக்கு முதலமைச்சர் வீட்டில் வேலை? இன்னைக்கு வந்து புஷி ஆனந்த் இது கையை பின்னாடி கட்டின்னு பேசுகிறார். அண்ணன் அருண்ராஜ் ஐஆர்எஸ்ஸாக இருக்கிறப்போ வந்தார், தலைவரே நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன் தலைவரே, நான் உங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிறேன் தலைவரே அப்படின்னு சொன்னார். ஒன்றிய அரசு இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐஆர்எஸ்ஸாக இருக்கிறப்போ ஒரு அதிகாரியாக இருந்து ஒரு நடிகர், அன்னைக்கு வந்து கட்சி தலைவராக அன்னைக்கு தான் ஆக போகிறார். அப்போ போய் சந்திக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு வீட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு போச்சு. அந்த ரைடில் இவரும் போனார், ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து அவர் வீட்டுக்கு போய் சந்திச்சு பேசியிருக்கிறாரு அப்படின்னா அப்போ பொறுப்பில் இருக்கிறப்ப இது ஒருதலைபட்சமாக செயல்பட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படி இருந்து அவர் ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணி அதற்கு பிறகு அப்பப்போ வந்து போய் இருந்திருக்கிறாரு. அப்படி வந்து அது வந்து இன்றைக்கு அவர் வந்து இதா இருக்காரு. என்னது பேரு, இது மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போ எங்க இருந்து இது வருதுன்னா, ஐஆர்எஸ் ஆபீசரா இருக்கிறப்ப வந்து இவர் அவருடைய வேலையை சரியா செய்யல அப்படின்றது தெளிவா தெரியுது. இப்படி ஒரு அமைச்சர்கள் மீதும் நாங்க சட்டமன்றத்தில் பேசணும்னு வச்சிங்கன்னா, உங்க ஊழல்லாம் வண்டவாளம், அதாவது நீங்க கட்சி தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு வந்து பேசணும்னா அது வேற மாதிரி போயிடும். அதனால எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அடக்கி வாசிக்கிறாங்க. நீங்க அதுக்குன்னு திமுகவை பத்தி அப்பா எங்க காணோம் அப்படின்னு வச்சு பார்க்கறது, எங்க அப்பாவை காணோம் உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க அப்படின்லாம் சொல்றது. அப்பா கிட்ட போய் கேட்க எங்களுக்கு தெரியும், உங்க மாமனார்கிட்ட போய் நீங்க கேளுங்க. மாமனார்னு ஒரு ஆள் இல்லாத இருந்தா இன்னைக்கு அவர் ஆதவர்ன்ற ஆளே கிடையாது. இன்னைக்கு உங்களை மாதிரி நீங்க என்ன மன்னராட்சியா? உதயநிதி எப்படி வந்தார் தெரியுமா? ஸ்டாலினை வைத்து வந்தார். நீங்க எப்படி வந்தீங்க? மார்ட்டின் மருமகனா இல்லைன்னா உங்களால வர முடிஞ்சுக்குமா இந்த இடத்துக்கு? அதனால இன்றைய முதலமைச்சராக இருக்க விஜய் கூட வந்து படத்துல நடிக்காம போயிருந்தா இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியுமா? ஒருத்தர் வந்து தெரிஞ்சு பேசணும். நம்ம பேசுவதற்கு முன்னாடி இதனால எதிர்வினை என்னென்னலாம் வரும்ன்றது தெரிஞ்சும் புரிஞ்சும் பேசணும். தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு எதிர்கட்சி தலைவரை நீங்க வந்து அடுத்த நாள் காலையில வந்து கைது செய்றீங்கன்னா எந்த மாதிரியான ஆட்சி இது? ஷேடோ ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஷேடோ ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஒரு எதிர்கட்சி இல்லாத ஒரு ஆளுங்கட்சி செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உயர் அந்தஸ்தில் இருக்கிறவரை இன்னும் உங்களை மாதிரி ஊழல் பண்ணிட்டார். அவரு 100 கோடி ரூபாய் பழனி ஊழல் நடந்திருக்கு. அதை பத்தி வாயை திறந்து பேசுறதுக்கு இந்த முதலமைச்சருக்கு துப்பு இல்லை. வாயை திறந்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு? அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல ஊழல், பாலியல் குற்றவாளிகள், தன் கட்சியில 75% பாலியல் குற்றமே இந்த தாவேக நிர்வாகிகளை தான் நடக்குது. இல்ல, முதலமைச்சர் விஜய் அவர் என்ன சொல்றாருன்னா, என் கையில வந்து 3 துறைக்கான ஊழல் பட்டியல் இருக்கு, அது வந்து எப்போ ஓப்பன் ஆகுமோ அந்த நேரத்துல இருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்போ ஓப்பன் பண்றது அவரால் முடியல? ஏன் அதுக்கு காலதாமம் எடுத்துக்கிறாரு? நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் இது திருடுனீங்களோ உங்களை பத்தி கோப்புகள்லாம் நான் எங்க வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொல்றேன். உங்களுக்கு உச்சமா டென்ஷன் வருது, டேய் காட்டுறா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா. நான் அந்த மாதிரி முதல்வர் சொல்ல முடியுமா? இருக்குன்னா காட்டணும். இந்த பூச்சாண்டி காட்டக்கூடாது. பயன்படுத்துறாங்களோ எதிர்கட்சியை வந்து சார் காட்டுங்க சார். 3 கோப்புல 30 கோப்பு இருந்தாலும் காட்டுங்க. டேபிள் மேல இருக்குது, நான் எப்போ திறக்கணுமோ அப்போ திறக்கணும் அப்படிலாம் கிடையாது. காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. எங்களுக்கு வந்து மடியில காணல, வழியில பயம் இல்லை. நீங்க இதை வச்சு பூச்சாண்டி காட்டுறது, இடைத்தேர்தலில் ஏதாவது நல்லது நடக்கட்டும், நீங்க நல்லது, நான் ஒண்ணு சொல்றேன், முடிஞ்சா கருவில் டெபாசிட் வாங்கி காட்டுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். நாங்க போய் பிரச்சாரம் அதிகமா பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கோங்க. போனா உங்களுக்கு ஒரு 5 தொகுதியிலையும் உங்களுக்கு வந்து டெபாசிட் வாங்க மாட்டீங்க. குதிரை பேரம் பண்ணி இத்தனை பேரை கட்சி கூட்டு வந்துக்கிறீங்க. கேவலமா இல்ல? 30 நாள் வச்ச மைய காயறதுக்குள்ள வந்து சோஃபா அனுப்பிச்சு ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து ராஜினாமா செய்ய வச்சு இப்படிப்பட்ட கேடுகட்ட தரங்கட்டத்தனத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கிறது தாவேக அரசாங்கம். இவர்கள் வந்து ஏதோ எங்களை பார்த்து நன்மை பண்ணீங்க. இன்னைக்கு கூட எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு, சார் காட்டுங்க. நீங்க இந்த பூச்சாண்டினா அதுக்கும் வந்து ஜோதிடர் தான் உத்தரவு போடணுமா? காட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க காட்டுங்க. நீங்க காட்டாத சும்மா போற போக்கில் எதனால நம்ம சொல்லிட்டு போயிடலாம்னா இது வந்து சினிமா கிடையாது. நான் எப்போ காட்டுவேனோ அப்போதான் காட்டுவேன், ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பார்க்குறியா அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு புது டைலாக் இருக்குவார். நான் எப்போ திறக்கணுமோ அது எனக்கு நேரம் தெரியும், காலம் தெரியும். எப்போ
நான் ஒரு 10 கேமராவை நிற்க வச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு சோஃபாலாம் போட்டு அப்போ வந்து திறக்கிறதா? காட்டுங்க சார். சார் அந்த ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லி திமுக பிராண்டிங் பண்ண பார்க்குறாங்க. உங்கள் முதுகுக்கு பின்னாடி இருக்க சில விஷயங்களை திரும்பி பாருங்கள் சார். அவங்க வந்து இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் நேற்று சொல்லியிருக்காரு சார், என்கிட்ட ஆடியோ ஆதாரம் இருக்குது, எந்தெந்த அமைச்சர்கள் யார் யார்கிட்ட காசு கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. இதை ஃபர்ஸ்ட் பார்க்க முடியாது. ஒரு அமைச்சர் போய் பவுடரை நொறுக்கின்னு இருக்காரு, அது என்னன்னு இன்னி வரையும் தெரியல, அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல. இது ஒரு அமைச்சர் வந்து கொன்று பண்ணுறாங்க ஜெகதீஸ்வரி. ஒரு சில அமைச்சர்கள்லாம் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் கண்டிங்க சார். இந்த மாதிரி டைலாக்லாம் வேண்டாம். தொகுதி மறுவரை விஷயத்துல தாவேக விஜய் அவர்கள் பல்டி அடிச்சிட்டாருன்னு சொல்லி செய்தி வருது, திமுக சைட்லையும் சொல்றீங்க. ஆனா குறிப்பா தாவேக சைட்ல என்ன கேட்கப்படுது அப்படின்னா, வெளிப்படையா ஏன் வந்து திமுகவால வந்து நாடாளுமன்றத்துல தொகுதி மறுவரை சட்டம் கொண்டு வரப்பட்டா நான் எதிர்ப்புன்னு சொல்லி ஏன் திமுக வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல கேள்வி எழுப்புறாங்க. ஒரு காமன் சென்ஸே இல்லாத பேசுறாங்க சார். இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு. ஒன்றிய பாஜக அரசு சார்பாகவும் எங்கேயாவது டீலிமிட்டேஷன்ல பில்லை கொண்டு வர போறனால இதை சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, அது திமுகவால் அது ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ எங்கேயாவது டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க செய்யறது எதுக்கு தெரியுமா? அந்த டீலிமிட்டேஷனை காவேரி விவகாரத்தை மடைமாற்றும் செயலாக டீலிமிட்டேஷனை கையில் எடுக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் வரவே இல்லை. இன்னைக்கு பிரச்சனையா இருக்கிற காவேரி விவகாரம் பத்தி பேசுங்க. நேத்து கூட வந்து இவர் வந்திருக்காரு DK சிவகுமார், அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? வெளிப்படையா சொல்லுங்க, வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லுங்க. காவேரி விவகாரம் பத்தி DK சிவகுமார் கிட்ட சாப்பிட்றப்ப பேசினேன். அவரு ஏய் விஜய், நான் உனக்கு தண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லுங்க. பேசியிருக்காரு. என்ன காவிரி மேலாண்மை ஆணையத்துறை செயல்பாடு வந்து என்ன பேசியிருக்காரு? வெளியே வந்து சொன்னீங்களா? வெளியே வந்து பேட்டி கொடுத்தீங்களா? யாரோ ஒருத்தர் சொல்றாரு, AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் CM அப்படின்னு சொல்லிட்டு. AM PM வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் தான். சாட்டர்டே சண்டே AM PM அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு முதல்வர்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால AM PM பார்க்காத CM அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சிக்காரங்க என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா மக்களுக்கு தெரியும் இந்த 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 முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தான், இந்த முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் சொல்றது என்னன்னா, ஆட்சியில் உங்களை உட்கார வச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் செயல்பாடுகளில் காட்டுங்க சார். நான் ஒன்று சொல்கிறேன், ஏதாவது ஒரு புது திட்டம் இவர்கள் உருவாக்கி கொண்டு வந்த ஒரு 4 திட்டத்தினுடைய பேர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு 4 திட்டம் பேர் மட்டும் சொல்லுங்க. பெருசால அண்ணன் சீர் கொடுக்குறாங்க, தாய்மாமன் சீர் கொடுக்குறாங்க, ஆடுகள் கொடுக்கறது இருக்கு. ஆடுகள் அப்ப இருந்து அம்மையார் ஜெயலலிதா, அதுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் கலைஞர் அந்த ஆட்சி காலத்துல இருந்து இருக்கு சார். மின்சாரம் கொடுத்துருக்காங்க. 200 யூனிட் சொன்னது என்ன, செஞ்சது என்ன சார்? 200 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீனாங்க. 500 யூனிட்டுக்கு உள்ள பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெத்தலாட்ட. வேற உரிமை தொகை சொன்னீங்க, அதுக்கப்புறம் தகுதி அடிப்படையில் கொடுக்கும்போது சார் அதுக்கான காரணத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சார். தேர் இஸ் அ ரீசன் ஃபார் தட். அதிமுக ஆட்சி 2021 முடிச்சுட்டு போறப்போ பொருளாதார வளர்ச்சி மைனஸ்ல இருந்துச்சு, 0.09 இருந்துச்சு நம்மளோட பொருளாதார வளர்ச்சி. இன்னைக்கு திமுக ஆட்சி விட்டுட்டு போறப்போ பொருளாதார வளர்ச்சி என்ன? 11.19. அன்னைக்கு அந்த பொருளாதார வளர்ச்சியிலேருந்து மீட்டு கொண்டு வருவதற்கான காலம் தேவைப்பட்டது. இன்னைக்கு அந்த காலம் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா உங்களை வந்து டபுள் டிஜிட்ல எடுத்து வந்து விட்டுட்டு உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் தானே சொல்றாங்க. 10 லட்சம் கோடி கடன் சொன்னீங்க சார். நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் தயவு செய்து விஜய் அவர்கள் மறந்துடக்கூடாது. கடன் வாங்குறாங்க, நான் வந்து வந்த உடனே ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், நான் கடனே வாங்க மாட்டேன்னு சொன்னாரு. 3 மாசத்துல 21,000 கடனை வாங்கி வைத்து கேவலமான ஒரு விஷயத்த, அதாவது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஓட்டு வாங்கி இன்னைக்கு வந்து ஒரு செயல்பாடுகள்ல ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கு அரசாங்கம். அதுவே கடந்த திமுக ஆட்சி வாங்கின கடனுக்கான வட்டியே வந்து 14,000 கோடி போயிருக்கு சார். இப்போ நீங்க வந்து ஒன்று சொல்லிட்டு வரீங்க சார், ஊழல் ஒழிஞ்சது, பார்ட்டி ஃபண்டு ஒழிஞ்சது, கமிஷன் ஒழிஞ்சது, கரப்ஷன் ஒழிஞ்சது. இதெல்லாம் ஒழிஞ்சிருச்சுன்னா அந்த காசு இங்கே வந்திருக்கும்ல. நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னது அதெல்லாம் ஒழிஞ்சிருச்சுன்னா அந்த காசு வரும் சொல்றாங்க. அந்த காசு 1000 கோடி வந்து வந்திருக்குன்றாங்க சார். அதாவது நிதித்துறை செயலாளர் சொல்றாரு, இன்னும் இந்த 1 வருஷத்துல மட்டும் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குவோம்னு சொல்லி. அப்போ இப்படி வாங்கினா 20 லட்சம் கோடி கடனை எட்டும். அப்போ உங்களுக்கு அந்த சீட்ல உட்காந்தோடனே தெரியுது இல்ல, கடன் வாங்காது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை பேசி நீங்க ஓட்டு வாங்கி இருக்கணும். கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே ஓட்டு கேட்டு வந்தீங்க. 2500 ரூபாய் தருவன் தானே ஓட்டு கேட்டு வந்தீங்க. 6 சிலிண்டர் தருவன் தானே ஓட்டு கேட்டு வந்தீங்க. ஏன் பிரச்சாரத்துல உங்களுக்கு வாக்குறுதி தர்றப்ப தெரியாதா இவ்வளவு கோடி கடன் இருக்குன்னு, கஜானா காலின்னு தெரியாதா? இப்பதான் தெரியுமா? அப்ப யாரை ஏமாற்றுவதற்கான பித்தலாட்டம் இது? ஒன்னே ஒண்ணு இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்தியாவில் இருக்கிறவங்க மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் ஒரு புது இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணி அங்க ஒரு கிளாஸ் எடுத்தாருன்னா வர்றவங்க எல்லாருக்கும் அது வந்து கத்து கொடுத்துருவார்.
ஓட்டு வாங்கறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் போய் இந்த மாதிரி பேசுங்க, ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை செய்யாதீங்க. இப்பதான் 3 மாசம் ஆகுது, ஒரு 2 வருஷம் ஒரு வருஷம் பார்க்கலாம். நீங்க அடுத்த நிமிஷம் சொல்லி பேசுனீங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் மாத்துவேன் கிழிப்பேன் சொன்னீங்களா இல்லையா? பாலியல் குற்றங்கள் நடக்காதுன்னு சொன்னீங்களா இல்லையா? உங்க நிர்வாகிகளே பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், உங்க எம்எல்ஏக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், உங்கள் அமைச்சர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த மாதிரியான அரசாங்கம் இது? நல்ல வழியில செல்கிற அரசாங்கமா? ஒரு அமைச்சர் கொலை மிரட்டல் விடுகிறார்கள், கொன்றுவன் உன்ன, பிச்சிருவன் உன்ன. இதெல்லாம் என்ன சார், வெக்கமா இல்ல? இந்த மாதிரி ஒரு அமைச்சர் அடுத்த நாள் நீக்கிறதுக்கு இந்த முதலமைச்சருக்கு தெம்பும் திராணியும் இல்ல. சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீவைகுண்டம் நாங்க அப்பந்து சொல்லி இருக்கிறோம், அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா? ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இன்னைக்கு வரை நடவடிக்கை எடுக்கல. அவர் ஜாலியா இருக்காரு. பாலியல் குற்றம் செய்யறவங்களுக்கு பாதுகாக்கிறது அந்த அரசு. 100 கோடி ரூபாய், அதான் 100 கோடி ரூபாய் ஊழல், 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அந்த ஒருத்தரை போய் சிறையில போட்டிருக்கீங்க, அவர் வந்து இறந்து போயிருக்கார். கஸ்டோடியல் டெத்து 6 டெத் ஆயிருக்கு 3 மாசத்துல. அன்னைக்கு அஜித்குமார் இறந்து போனார், ஸ்டேஜில் பேசுறார் இன்றைய முதலமைச்சர், அன்றைய தாவேகா தலைவர். சிஎம் சார் சாரி கேட்டா போதுமா, எங்களுக்கு நீதி வேண்டும். இன்னைக்கு சாரி கூட சொல்ல முடியாத நிலையில இந்த கேடுகட்ட முதலமைச்சர் இருக்கிறார். அந்த வீட்டுக்கு போன் பண்ணியாவது பேசுனீங்களா? இல்ல எத்தனை அமைச்சர்கள் அந்த வீட்டுக்கு அமுச்சு விட்டீங்க? அன்னைக்கு எங்க முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு சொன்னார், ஏன் சைடா தப்பு இருக்கு சாரிமா அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இவரு ஒரு சாரியா அந்த 6 பேர் இருந்திருக்காங்க. முந்தினத்து அவர் வந்து கோயில் வந்து பூஜாரியா இருக்கிறவர் கூட்டிட்டு போயிருக்காங்க, கூட்டு போய் மண்டையில அடிச்சிருக்காங்க. வெளியே வந்தோடனே வீடியோ போடுறாரு, மண்டெல்லாம் வலிக்குது, எனக்கு ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, என்ன ரொம்ப அடிச்சுட்டாங்கன்ற. 24 மணி நேரங்களோட இறந்து போறார். எங்க இன்னைக்கு சார் என்ன சார் செய்து? பாலியல் குற்றம் செய்த தாவேகா நிர்வாகி வெளியே சுதந்திரமா சுத்துறான், ஒண்ணுமே தவறு செய்யாத இன்னசென்ஸ் இன்னைக்கு போய் இறக்குறாங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கம் தலைகுனிய வேண்டும். 100 நாள் சாதனைன்னு சொல்லக்கூடிய 100 நாள் வேதனை இந்த அரசு. இந்த அரசுக்கு முடிவுரை எழுத அடுத்த தேர்தல் சொல்றாங்க பாருங்க, புஷி ஆனந்த் எழுத சொல்றாரு, இதுக்கப்புறம் நீங்கெல்லாம் இல்ல, நாங்க தான் அடுத்து நாங்க உங்களா கனவு எல்லாம் காணாதீங்க, நான் இட்டுன்னு வந்துனே இருப்பேன் தலைவர் அப்படின்னு பேசுறாரு பாருங்க. அவர் சொல்றது அவரு கனவு காண வேணாம். ஒரு டைம் ஜெயிச்சுட்ட மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம தான். அந்த ஆணவத்திற்கு மக்கள் முடிவுரை எழுதுவார்கள். அடுத்த தேர்தலில் தாவேகா படுதோல்வி சந்திக்கும். இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நன்றி.